குடியரசு தின விழாவில் குழந்தைகளிடம் நம்முடைய பாரம்பரியத்தை மறக்க கூடாதுன்னு சொல்லி குழந்தைகளுக்கு நிறைய விளையாட்டு போட்டிகள் வைத்து பரிசுகளும் கொடுத்து குழந்தைகளோடு குழந்தைகளான டாக்டர் ராஜ்குமார் தினம் வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிட்டு போயிடுறேன். 1947 நமக்கு வந்து சுதந்திரம் வந்துருச்சு. ஆனா எப்படி நம்ம ரோடு போடுவோம், எப்படி வந்து கட்டுவோம், எப்படி பில்டிங்ஸ் கட்டுவோம், எப்படி வந்து மின் கொண்டு வருவோம், எப்படி மின் சக்தி கொண்டு வருவோம், எப்படி நீர் கொண்டு வருவோம், ஒண்ணுமே தெரியாது. சோ நமது தலைவர் தலைவி வந்து ஆங்கில நாட்டில் இருந்த ராஜா ராணி தான் நமக்கு தலைவர். From 1947 to 1950 இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 வருஷம் ஆங்கில கிரீடம் தான் நமக்கு கிரீடமாக இருக்கு. நீங்க கான்ஸ்டிடியூஷன் இந்தியால முதல்ல போட்டு, ஏன்னா அவங்க சொன்னாங்க நீங்க சொல்லுங்க எப்படி நீங்க நாட்டை ஓட்டு போறீங்க, அப்புறம் நாங்க விட்டு போறோம். அப்புறம் அந்த 2 வருஷத்துல நமது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி எல்லாம் உட்கார்ந்து வாத விவாதம் டிபேட்ஸ் பண்ணி கம்ப்ளீட் அரசியல் சாசனத்தை எழுதி அரசியல் சாசனத்தை காட்டி இப்படிதான் எங்களுக்கு பஞ்சாயத்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார் டிஆர்ஓ எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் எப்படி இருப்பான், ஜட்ஜ் எப்படி இருப்பான், இதுதான் ரோடு போட போறோம். இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கண்ட்ரி அவங்க காட்டிட்டு குடி அரசு நமது குடிமகன்களே நமது அரசுக்கு உரியவராக இருக்கின்ற அந்த இறையாண்மை தன்னாளுமை இறையாண்மை பெற்றது குடியரசு தினம். அந்த குடியரசு தினம் வந்து நாம நம்மளே பார்க்க போல விலகல. நீ டிஷ்யூ பேப்பர் எடுத்து நீ கலந்து நாங்க பாத்துக்கிறோம்.